Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து 12 ரூபாய் இருந்தாலே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். வெறும் 250 ரூபாய் இருந்தாலே டைரக்டாக நிஃப்டி 50ல் உள்ள எல்லா ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ETF மூலியமாக உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ETF அப்படின்னா என்ன, ETF ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மூணுக்கும் என்ன வித்தியாசம், ETFல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு எந்த ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு ரிட்டர்ன் அதிகமா கிடைக்கும், எப்படி ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ, ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் புதுசா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இதை தான் ஷார்ட்டாக ETF அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேம்லேயே இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன, இப்போ உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் 2 வகையான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டாவது BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது ட்ரேடட் அப்படின்னா என்ன, எங்க ஒரு இடத்துல பை அண்ட் செல் நடக்குதோ அதை வந்து நம்ம ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ட்ரேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மூணாவது ஃபண்ட் அப்படின்னா என்ன, மணி. இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன, ஸ்டாக்ஸா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா இருக்கலாம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் பேஸ்கெட், அதாவது அந்த செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம வந்து ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பை அண்ட் செல் நடக்குது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ETF அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், பட் நிறைய சந்தேகங்கள் வந்து வந்திருக்கும். இப்போ பை அண்ட் செல் அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸையும் பை அண்ட் செல் தானே பண்ணிட்டு இருக்கோம். பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமே, எதற்காக நம்ம இந்த ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்போ இந்த ETF மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் இது மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். அதற்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் ஷோ ஆகுது, அதை பாருங்க. இங்கிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஏ ஸ்டாக் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ்னால் என்ன, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர்ஸ் இருக்குது, HDFCயோட ஷேர்ஸ் இருக்குது, ரிலையன்ஸோட ஷேர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், 9:15க்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும், 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இந்த பெட்வீன் த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்குவோம். மேலே போணுச்சு அப்படின்னா அதை அன்னைக்கே நம்ம சேல் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குறோம் அப்படின்னா வாங்கி 1 வீக்கோ 1 மந்த்தோ 1 இயரோ நம்ம ஹோல்டு பண்ணி அது எப்போ மேலே போகுதோ நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆனோடனே நம்ம சேல் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் நம்ம வாங்குவோம், ஆஃப்டர்நூனுக்குள்ளே மேலே போச்சு அப்படின்னா சேல் பண்ணுவோம், திரும்ப வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்குவோம். அதாவது ட்ரேடிங் மாதிரி ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அதாவது இந்த ஸ்டாக்ஸில். ஓகேங்களா. இப்போ அப்படியே ரைட் சைடு வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்துப்போம். அந்த லைக்கே மேனேஜ்டு ஃபண்ட் அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண முடியாது, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் டைம்ல, அதாவது 9:15ல இருந்து ஈவினிங் 3:30க்குள்ள நீங்க என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த NAV நெட் அசெட் வேல்யூ வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NAV அலோகேட் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா T+1 டேஸ் வந்து எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ் வச்சுக்காங்க. அப்போ நீங்க இன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஹவர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூனிட்ஸா கன்வெர்ட் ஆகி உங்களோட ஹோல்டிங்ல ஷோ ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களால அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து செல் பண்ண முடியும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களால இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த T+1 டே வந்து எடுத்துக்கும், அதாவது 2 நாள் வந்து எடுத்துக்கும். அது உங்களோட டிமேட்ல வந்து அது மேலே கீழே போற மாதிரி அந்த ஹோல்டிங்ல ஷோ ஆகிறதுக்கு எடுத்துக்கும். அது வரையுமே பாத்தீங்க
அப்படின்னா ப்ராசஸில் இருக்கும். இப்போ நம்ம இந்த ETF இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ETF எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் கலந்த கலவை தான் பார்த்தீங்க அப்படின்னா ETF. இந்த ETF அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு போல தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? இப்போ மக்கள்கிட்டேருந்து நம்ம வந்து மணியை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து நிறைய ஸ்டாக்ஸில் நிறைய செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுப்பார். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ETF பார்த்தீங்க அப்படின்னா ETF அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டாக்ஸ் இருக்காது. அதுவுமே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆஃப் வந்து செக்யூரிட்டிஸ் தான். இப்போ நம்ம நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிஃப்டி பீஸ் இருக்கு. நிஃப்டி பீஸ் அப்படின்னா என்ன? நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள போடுற அமௌண்ட் எல்லாமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஈக்குவலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ETF அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் போல தான். ஆனால் அதை நம்ம ஸ்டாக் மாதிரி நம்மளால இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதாவது அப்பவே வாங்கி அப்பவே நம்மளால செல் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டும் கலந்த கலவை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ETF அப்படிங்கிறது. இந்த ETFலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்டார் இல்லைனா ஒரு தீமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ் ETF எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த இண்டெக்ஸ் ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அந்த இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தீம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தீமில் உள்ள ஃபேமஸான ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப்ஸுக்கு வரலாம். இப்போ இந்த ETFல பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ETF இருக்கு, ஃபிக்ஸ்டு இன்கம் ETF இருக்கு, கரன்சி ETF இருக்கு, லிக்விட் ETF இருக்கு, இன்வெர்ஸ் ETF, மல்டி அசெட் ETF, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் REITன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ETF, கமாடிட்டி ETF அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த ETFஸ்லேருந்து ஏதாவது 2 டைப் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதில் எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வேணும், நீங்களும் இந்த கோல்டு ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி நிறைய ETF வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு ETFை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. பெரும்பாலான மக்களுக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7000 ரூபாய் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் அப்புறம் GST 3% எல்லாம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 15% 20% வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பெட்டர் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு ETFல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இந்தியாவில் நிறையா AMC இருக்குது. AMCனா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கோல்டு ETF வந்து வெளியிடுவாங்க. உதாரணத்துக்கு நிப்பான் இந்தியா அப்படின்னு ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா கோல்டு ETF வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஜிரோதா இருக்குது. ஜிரோதாவும் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ETF வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு கேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் ETF அதாவது நீங்கள் எந்த AMCயோட ETF நீங்கள் பை பண்ண போகிறீங்களோ அதோட நேமை இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன இந்த கோல்டு ETF பார்த்தீங்கன்னா NSEலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, BSEலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல BSEன்னு இருக்கும். இப்போ NSE அப்படின்னா எதுவுமே ஷோ ஆகலை. ஓகேங்களா? அதாவது NSE BSE ரெண்டுலேயுமே வந்து இந்த ETF வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போது நிறைய இந்தியாவில் 45 AMC இருக்குது. ஒவ்வொரு AMCயும் இந்த கோல்டு ETF வந்து அவங்களோட நேமில் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும். இப்போ நிப்பான் இந்தியா வெளியிட்டிருக்கிறது கோல்டு பீஸ், ஜிரோதா வெளியிட்டிருக்கிறது கோல்டு கேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு AMCயும் ஒரு நேமில் வெளியிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கோல்டு பீஸ் எடுத்துக்குவோம். இப்போ இந்த கோல்டு பீஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதில் இந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற பேஜுக்கு போயிடலாம். அதில் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 64 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
அப்போது நீங்கள் 64 ரூபாய் இருந்தாலே இந்த கோல்டு பீஸை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எப்படி நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த கோல்டு பீஸை வாங்கி நீங்கள் வந்து ஹோல்டிங்கில் வந்து வச்சுக்கலாம். தங்க விலை ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பீஸும் வந்து ஏறும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 64 ரூபாய் இதை கொடுத்து பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோட பாருங்கள் 98.63% வந்து கோல்டுலேயும் சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 1.37% வந்து கேஷ் ஈக்குவலன்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மேபி அது வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 98% வந்து அது கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது கோல்டு ரேட் மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் அது இன்றைக்கி வாங்கி நீங்கள் இன்றைக்கே இன்ட்ராடே மாதிரி கூட பண்ணி விற்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கி ஒரு 5 வருஷம் கழித்து கூட உங்களால் வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கோல்டு பீஸோட நம்ம சார்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டே சார்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ சேம் அதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பீஸும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மந்த்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். 2015 பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து இப்போ வரையும். ஸோ 2015 24 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 64 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து மணி பார்த்தீங்க அப்படின்னா டபுளாக ட்ரிபிளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கோல்டு ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராம் வந்து 4000 ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7000 ரூபாய் விற்கிது இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களால் வந்து கோல்டு பாராக ஃபிசிக்கலாக வாங்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கோல்டு பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு எய்ம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு பீஸோட இந்த ஷேர் ப்ரைஸ் அதாவது இந்த NAV வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது இப்போ கோல்டு பீஸ் இப்போ வந்து இந்த ஜீரோதா வெளியிட்டிருக்க இந்த கோல்டு கேஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கோல்டு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. அவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபாய் இருக்குது. இப்போ இதில் அவங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ கோல்டு கேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அவங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை 97.52% வந்து கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 2.48% வந்து கேஷ் ஈக்குவலன்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஷேர் ப்ரைஸ் பாருங்கள் வெறும் 12 ரூபாய் 21 பைசா தான். அப்போது நீங்கள் இந்த 12 ரூபாவை நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து இன்டைரக்டாக வந்து உங்களால் கோல்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது கோல்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ETF. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏஎம்சியும் வந்து அவங்களோட நேமில் வந்து ETF வந்து வெளியிட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஏஎம்சியோட ETF நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களோ அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது போல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இப்போ வந்து இண்டெக்ஸ் ETF இருக்குது. இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பீஸ் பேங்க் நிஃப்டிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நிஃப்டி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி பீஸில் நம்மளோட ஃபண்டமெண்டலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நிஃப்டி 50 உள்ள எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம வாங்க முடியாது. எல்லா நிஃப்டி 50 உள்ளது எல்லாமே மோஸ்ட்லி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500, 1000, 2000, 3000 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா டேரெக்டாக அந்த நிஃப்டி பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிஃப்டி பீஸில் பார்த்தீங்கன்னா NAV 269 ரூபாய் தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதில் பாருங்கள் 98% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஹோல்டிங்கில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஷேர்ஸ் நம்ம இப்போ இதில் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 12% வந்து HDFCயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 8% ICICI. அதாவது இது எல்லாமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம ETF அப்படிங்கிறது டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இன்டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இந்த 50 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும்போது நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மேலே போணுச்சு அப்படின்னா நிஃப்டி பீஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும். அதாவது நிஃப்டியை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? அதே தான் நிஃப்டி பீஸும் பேங்க் பீஸ் இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இண்டெக்ஸ் ETF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் டைரெக்டாக சிங்கிள் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் சிங்கிள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக் மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கீழே போனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். அதற்கு பதிலாக இந்த மாதிரி ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ETFல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக அந்த இண்டெக்ஸையோ அந்த
பர்டிகுலர் செக்யூரிட்டிஸ், அதாவது அந்த பேஸ்கெட் ஆஃப் செக்யூரிட்டிஸை வந்து குறிக்கும். ஸோ வந்து ரிஸ்க் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இது ரிஸ்க் வந்து கம்மி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ நீங்கள் இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் எதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது மோஸ்ட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் எஃபிஷியன்சி. டாக்ஸ் எஃபிஷியன்சியை பொறுத்தவரை நீங்கள் இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மோரோவர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்ஸ் வருமோ சேம் அதே டாக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடிஎஃப்க்கும் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன அந்த கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் அதுக்கு என்ன பர்சன்டேஜோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பர்சன்டேஜோ அது அப்ளிகபிள் ஆகும். மோரோவர் வந்து ஸ்டாக்ஸ்க்கு உள்ளது போல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் டைப்ஸ். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களால் போட முடியுமே தவிர உங்களால் வந்து லிமிட் ஆர்டரோ மார்க்கெட் ஆர்டரோ ஸ்டாப் லாஸ் ஆர்டரோ அந்த மாதிரி எதுவுமே போட முடியாது. ஏன்னா அது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஆனால் நீங்கள் இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து உங்களால் போட முடியுமோ, அதாவது லிமிட் ஆர்டரில் பை பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸுக்கு வந்து ஜிடிடியில் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம், டார்கெட் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டர் டைப்ஸ் வந்து நம்மளால் இந்த இடிஎஃப்ல வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிகினர், இப்போ தான் நான் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடிஎஃப்ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி, அட் த சேம் டைம் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக கிடைக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் தேவைப்பட்டாலும் ஷேர்ஸை விற்கிற மாதிரி இந்த இடிஎஃப்ஐ வித்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வித்ட்ரா போட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் மூலியமா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.